அப்படின்னா இந்த குரானை வந்ததுலேருந்து குரான் வர்றது மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருந்தாங்க? சந்தோஷமாக இருந்தாங்க, மகிழ்ச்சியாக இருந்தாங்க. ஒன்றும் இல்லை, நல்ல 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 மனுஷன், ஊருக்குள்ளே நல்ல பேர், நல்ல ஃபேமிலி, நல்ல 4 குழந்தைங்க இருக்குது, பெண் குழந்தைங்க இருக்குது, நிம்மதியாக இருக்கிறாங்க, நல்ல நிம்மதியாக போயிருக்காங்க. அப்போ ஒன்றும் அவங்களுக்கு கஷ்டம் இல்லை. குரான் வந்ததுக்கப்புறம் திட்டுறாங்க, ஊரில் இருக்கிறவங்க அடிக்கிறாங்க, பழி போடுறான், கேலி பேசுகிறான். அப்போ இந்த குரான் வந்ததுக்கப்புறம் நான் ரிவர்ஸில் போயிட்டேன் அப்படின்னு ரசூலுல்லாஹ் நினைக்கிறாங்க. இல்லை, இந்த குரான் ஜெயிக்கிறதுக்காக வந்து தோக்கிறதுக்காக வரல, அல்லாஹ் தான் சொல்கிறான். இப்படி வாழ்கிறதுக்காக வரல இந்த குரானு. இது இன்னும் கொஞ்சம் நல்ல உன் போக்கு பாரு எப்படி ஆக போகுதுன்ட்டு. இப்படின்னா 1,00,000 பேர் வந்து நிற்பான், இப்படின்னா அவ்வளோ பெரிய பேர் வந்து உங்களுக்கு கொண்டாந்து கொட்டுவான், ஜிஸியா வந்து ஜக்காத் வந்து உங்கள்கிட்ட கொட்டும், உங்கள் மிகப்பெரிய அரசாங்கம் உங்கள் கையில் வரும். நீங்கள் துன்பப்படுவதற்காக நான் இறக்கல, நீங்கள் நீங்கள் ஆள்வதற்காக நான் இறக்கியிருக்கேன். இதுதான் இந்த நீ துன்பப்படுறதுக்கும் துக்கப்படுறதுக்கும் துயரப்படுறதுக்கும் இந்த குரானை இறக்கினேன். இது ஜெயிக்கிற கட்சி, இது ஜெயிக்கிற அற்புதம், இதை கொண்டு வேற தான் நடக்கும் அப்படின்னு சொல்கிறான். இது ஒரு முக்கியமான விஷயம். இது நம்ம வந்து இந்த குரான் படி நம்ம சரியாக தாவா செஞ்சோம்னா இந்த குரான் மனிதர்களை உருவாக்கும், பெரிய பெரிய ஆளுமைகளை உருவாக்கும். நம்ம என்ன நினைக்கிறோம், இந்த காலகட்டத்தில் மதம்னாலே வெறுக்கிறானே, நான் எப்படி போய் குரானை போய் பிரச்சாரம் பண்ணுறது, குரானை போய் நான் எப்படி முஸ்லீம் அல்லாதவர்கிட்ட போய் நான் போய் பிரச்சாரம் பண்ணுறது, நான் எப்படி போய் இந்த காலகட்டத்தில் மதத்தை பேச மதச்சார்பின்மைக்கு போயிடுவோம். பாய் போய் சலாம் சொல்லிட்டு போட. அதான் இப்போ நம்மளாம் எவ்வளோ பெரிய ஸ்டேஜ் போட்டிருக்கோம், 1000 சேர் போட்டிருக்கோம், இத்தனை பேர் வந்துருக்காங்க. அது மாதிரி அல்லாஹ் தான் சொல்கிறேன், நீ தோல்வி அடைய இந்த குரானை வந்து நான் இறக்கல. இது ஜெயிக்கிற வேதம், இது ஜெயிக்கிற குதிரை, இது நம்பி பெட்டுக்கட்டுங்க, இதில் இது ஜெயிக்கும். அதுதான் அல்லாஹ் சொல்கிறாங்க. இது இறைவன் பக்கம் திரும்பும் அடியார்கள் எல்லோருக்கும் அகப்பார்வை அளிப்பதாகவும் நினைவூட்டும் நல்லுபதேசமாகவும் இருக்கிறது. அப்போது